தலைவர் வந்து உண்மையான காங்கிரஸ் கட்சியெல்லாம் எங்க கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட ஜோதிமணி வந்து கண்டனத்தில் ஜோதிமணி அக்கா எப்போ வந்து காங்கிரஸுக்கு வந்தாங்கன்னு சொல்லுங்க. நாங்கள் சொன்னது உண்மையான காங்கிரஸ்காரர்களை. ஜோதிமணி எப்போ வந்தாங்க? இன்னைக்கு வேணா ப்ரூவ் பண்ணட்டுமா? திருச்சி மாவட்டத்திலே காங்கிரஸ் தோற்றுவாய் என்பது எங்கள் லால்குடி, எங்கள் புள்ளம்பாடி. அங்கேதான் கர்மவீர காமராஜர் அவர்கள் புள்ளம்பாடி வாய்க்காலை வெட்டினார்கள். பெருவிடை வாய்க்கால் தண்ணீர் அங்கே பாய்கிறது. அங்கே இருந்த காங்கிரஸ்காரர் கேளுங்க யார்கிட்ட இருக்காங்கன்ட்டு. ஜோதிமணி காங்கிரஸ்காரங்க. அந்த பாப்பாவுக்கு இன்னும் வரலாறு தெரிகிற அளவுக்கு வயது முதிர்ச்சி இல்லை. சார் நீங்க பாக்குறீங்க, நீங்களும் பாக்குறீங்க, நானும் பாக்குறேன், நீங்களும் பாக்குறீங்க. ஒரு சக மனுஷனா சக உயிரா நினைச்சா இதை வந்து தடுக்க முடியாதா? முடியாது. அவர் சொன்னா கேட்க மாட்டாங்க. இல்ல கேட்பாங்கிறது வேறு. திரண்டு இருக்க மக்களை தடுத்து நிறுத்தி விட முடியாது சார். நான் வர்றேன் சார். நீங்க எப்படி சார் எங்களுக்கு இல்ல சார், எங்களுக்கு எப்படி நீங்க பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க? டாடா பிர்லால அந்த கட்சியில் இல்லையா? அன்றாட காட்சிகள் தான் கட்சியில் இருக்காங்க. 1000 தடைகள் இருக்கலாம், ஆனா சில வந்து பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றணும்னு சொல்லி தன்னுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அவர் அறிவுரை சொன்னார் சார். ஒரு அறிவுரை இல்ல, ஒரு அறிவுரை இல்ல, பல அறிவுரை சொல்லி இருக்கிறோம் தாய்மார்கள் சார். உங்களுக்கு கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த மாநாட்டில் இருந்து, மதுரை மாநாட்டில் இருந்து பிள்ளைகளை கூட்டி வராதீர்கள், கர்ப்பிணி பெண்கள் வராதீர்கள், இளைஞர்கள் சிவரதை குறிக்க வேண்டாம் என்றெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதையும் மீறி ஆர்வத்தின் வாயிலாக நாங்கள் அந்த ஆர்வத்தை எதிர்பார்க்கணும். தெருவில் நடந்து போகிற நாளைக்கு சார் ஒரு விஷயம் திருச்சிக்கு வந்தார் இல்லையா? திருச்சிக்கு வந்தார். எந்த ஆக்சிடென்ட் வந்துச்சு சொல்லுங்க? இல்லையே. அப்போ அந்த மக்கள் கட்டுப்பட்டு இருந்தாங்களா? திருச்சியில் ஒரு பிரச்சனை எங்களுக்கு இல்லையே. எந்த வழியில் தலைவரை கூட்டி வரணும்னு நாங்கள் கேட்டுக்கிட்டோமோ அதே வழியில் காவல்துறை கூட்டி வந்து கூட்டம் பேச வச்சு அவர் ஏர்போர்ட்டில் அனுப்பிச்சுவோமே, பிரச்சனை இல்லை. சில இடங்களிலே கட்டுக்கடங்காத கூட்டம் வருகின்ற பொழுது இப்படி இருக்கத்தான் செய்யும். இதை பற்றி நீங்கள் பேச சார். இல்லை 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 இல்லை, அது அன்பின் வெளிப்பாடு, அது அன்பின் வெளிப்பாடு. மாலை தூக்கி போடுறாங்க, சால்வை தூக்கி போடுறாங்க.